உங்கள் அனைவரையும் பேச்சுரிமை சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாயி சின்னம் பறிக்கப்பட்ட அன்றே நாம் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, இருக்குது. இந்த பாரதிய பிரஜா ஆதித்யா கட்சியினுக்கு பின்னால பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய பினாமி கட்சி தான் இந்த மேற்படி கர்நாடகா கட்சியா? அதாவது நாம் தமிழருடைய விவசாய சின்னத்தை ஆட்டை போட்டான்ல, அந்த கட்சி தான் இந்த கட்சியா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தோம். அதோடு நம்ம எழுப்பியிருந்த கேள்வி என்னன்னா, 39 தொகுதிகளிலும், தமிழகத்தில் இருக்கின்ற 39 தொகுதிகளிலும் தாங்கள் போட்டியிடுவதாக, விவசாய சின்னத்தில் போட்டியிடுவதாக அறிவித்தால் அது மிகப்பெரிய நெருக்கடியை நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கும். அதை வச்சு பேரம் நடக்கலாம் என்று நாம் பேசியிருந்தோம். அது அவ்வளவு வியூஸ் போகல. நாம் பேசியதுதான் சரி. இதைத்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி அவன் என்ன திருட்டுத்தனம் பண்ணுவான்னு தெரியுங்க, அதைத்தான் செய்திருக்கிறது. கத்தரிக்காய் முற்றி கடை வீதிக்கு, கடை தெருவுக்கு, மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுங்க. இன்றைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க சென்னையில். அதாவது 39 தொகுதிகளிலும் நாங்கள் விவசாய சின்னத்தில் போட்டியிடுவோம் சொல்லி ஒரு செட்டப். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் தான், ஜெயக்குமார் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து கொஞ்சம் அவரை இப்ப போஸ்ட் இது போட்டிருக்காங்க. அடுத்த இதுக்கு இந்த பாரதிய பிரஜா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக ஜெயக்குமார் என்பவரை போட்டு அவர் இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. சீமான் கேட்டால் நாங்கள் சில தொகுதிகளை, அவர் கேட்கிற தொகுதிகளை விட்டு கொடுத்து அந்த சின்னத்தை அவருக்கு ஒதுக்குவோம். எப்படி இருக்கு? அப்ப இதன் பின்னணியில் யார் இருக்கிறது? ஒரு தேர்தல் கமிஷனுக்கு யார் உத்தரவிட்டது? இதெல்லாம் வருது இல்ல. சீமானுடைய சின்னத்தை முடக்குன்னு உத்தரவிட்டது யார்? தேர்தல் கமிஷனுக்கு சீமான் அவர்களுடைய விவசாய சின்னத்தை முடக்க சொல்லி உத்தரவிட்டது யார்? பின்னணியில யார் இருக்குது? இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்துட்டீங்க. அப்ப சீமானுக்கிட்ட இருக்கிற 8% ஓட்டை எல்லாம் கணக்கு பண்ணி தான் இவனுங்க 17% போட்டிருக்காங்க. அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. ஒருவேளை இதற்கு சீமான் ஒத்துக்கொண்டு விட்டாரா? இது ரகசிய பேரமா? எப்படி இவங்க பண்ணுவாங்க? அதாவது சீமான் அவர்களுக்கு ஒரு 10 தொகுதியோ 12 தொகுதியோ இவங்க விவசாய சின்னத்தை ஒதுக்கிடுவாங்க சார். அதாவது ரெண்டு பார்ட்டியும், கர்நாடகாவில் இருக்கின்ற பாரதிய பிரஜா ஆதித்யா கட்சியும் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க லோக்கல். இவங்களுக்கு ஒரு 15 கேட்கிற தொகுதி, ஒரு 10 தொகுதி 15 தொகுதிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கிவிட்டு இந்த விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் போட்டியிடுவார்கள். அவர்களுடைய கூட்டணி கட்சியான இந்த பாரதிய பிரஜா ஆதித்யா கட்சி இன்னொரு ஒப்பந்தத்தை பாரதிய ஜனதாவோடு போட்டுக்கொள்வாங்க. இன்னொரு ஒப்பந்தத்தை பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டுக்கொண்டு மீதி தொகுதிகளை எல்லாம் பாரதிய ஜனதாவுக்கு இட்டு கொடுத்துருவாங்க. அப்ப அவங்க பாரதிய ஜனதாவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. சீமான் நேரடியாக கூட்டணியில் இல்லாவிட்டாலும் சீமானுக்கு சின்னத்தை விட்டு கொடுத்து அவரோடு கூட்டணி ஒப்பந்தம் போட்டுக்கொண்ட இந்த பாரதிய பிரஜா ஆதித்யா கட்சி இன்னொரு ஒப்பந்தமாக பாரதிய ஜனதா கட்சியோடு போட்டுக்கொண்டு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை தொகுதிகளையும் அவங்க பாரதிய ஜனதா கட்சியிடம் ஒப்படைத்து விட்டு மீண்டும் அந்த நபர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஐக்கியமாகி விடுவார்கள். நான் ஏற்கனவே இந்த காணொலியில, நேற்று முதல் வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன். அந்த பஜ்ரங் தள், அந்த ஹனுமன் சேனா, பஜ்ரங் தள், ஏபிவிபி இவங்க எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த திருட்டு கோஷ்டி. ராத்திரியில போய் பிக் பாக்கெட் போட்டுட்டு அடிச்சுட்டு கணக்கு வழக்கு ஒப்படைக்கிற திருட்டு கோஷ்டி மாதிரி இப்படி ஒரு கோஷ்டி இப்ப வந்திருக்குது. இதற்கு சீமான் ஒத்துக்கொண்டார் என்றால், இப்படி ஒரு 15 தொகுதிகளிலே அவர்களோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார் என்றால், சீமானுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கின்ற ரகசிய உறவு என்பது வெளிப்பட்டுவிடும். சீமான் அவர்களுடைய கட்சியின் யோகியதையை உரசி பார்க்கின்ற ஒரு உரைகளாக இந்த விஷயம் இப்ப வந்திருக்குதா?
சீமானுடைய யோக்கியதையை, அவர் கட்சியுடைய யோக்கியதையை, அவர் தன்னுடைய தம்பிமார்களிடம் உண்மையை சொல்லுகிறாரா, பொய் சொல்லுகிறாரா? நாங்கள் 15 தொகுதிகளிலே மட்டும்தான் எங்களுடைய கட்சி போட்டியிடுது, மீதி நாங்கள் ஆதரவில்லை என்று சொன்னாலும் அந்த கூட்டணி கட்சி இங்கே பிஜேபியோட இருக்கும். பாரதிய பிரஜா ஆகித்யா கட்சி நேரடி ஒப்பந்தம் அல்ல, மறைமுக ஒப்பந்தம். ஆகவே இந்த 8% ஓட்டை அந்த பக்கம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களோடு இருக்கிற கட்சிகளும், நாம் தமிழர் கட்சிகள், அந்த கட்சிக்காரங்க அவங்க பாரதிய ஜனதாவோடு சேர்ந்து வேலை செய்வதாக இருக்கும். இதற்கு சீமான் ஒத்துக்கொண்டால் அவருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இருக்கின்ற நீண்ட நாள் தொடர்பு வெளிப்பட்டுவிடும். ஆகவே சீமானுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உரைகள் உரசி பார்க்க வேண்டியதுதான். தங்கத்தை உரசி பார்த்து தானே தெரிந்து கொள்ள முடியும், போலியா சொக்கத்தங்கமா, சீமான் சொக்கத்தங்கமா போலியா என்பதை இப்போது உரசினால் தெரிந்துவிடும். எல்லாம் கத்திரிக்காய் முத்தி கடை விதிக்க வந்துருச்சுங்க. இதுதான் கடைசி. இப்போ நிற்கிறாங்க 39 தொகுதியிலும் விவசாய சின்னத்தை வச்சுக்கிட்டு அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கே வந்து சேர்ந்துருச்சு. தமிழ்நாட்டில் பேரத்தை முடித்து கொண்டு அதன் பிறகு அவங்க வேற டீலிங்கை முடிச்சுட்டு இது பண்ணுவாங்க. இல்லை, நான் மண்டியிடாத மானம், வீழ்ந்து விடாத வீரம் என்று கர்ஜிக்கிறார் இல்லையா தம்பி சீமான் அவர்கள். இந்த மண்டியிடாத மானமும் வீழ்ந்து விடாத வீரமும் உண்மையா பொய்யா என்பது இன்னும் 2 நாட்களில் தெரிந்துவிடும். இன்னொரு காணொலியிலே இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே நான் இதை பேசுகிறேன். காலையில் ஒரு காணொலி வெளியிட்டு விட்டேன். இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். இது ஸ்பெஷல் அரசியல் புல்லட்டின், இந்த 2024 தேர்தலுக்கான ஸ்பெஷல் புல்லட்டின். இப்படி நிறைய ட்விஸ்ட், நிறைய தகிடுதத்தங்கள், திரைமறைவு ராஜதந்திரங்கள், காலை வாருதல், குழிபறித்தல், குப்புற கவிழ்த்தல், அப்புறம் இந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி செய்ய போறது திருதராஷ்டிர ஆலிங்கனம். இதுக்குள்ள மாட்டிக்கிட்டாருன்னா தம்பி திருதராஷ்டிரன் அந்த இரும்பு பிரதிமையை உடைத்து நொறுக்கியதை போல தம்பியும் உண்டு ஜீரணித்து விடுவார்கள். ஜாக்கிரதை. இதோடு காணாமல் போகணும்னா போங்க. அதற்குத்தான் இந்த என்ஐஏ, அது இது எல்லாம். இப்ப என்ஐஏல 4 பசங்க போய் மாட்டிருக்கானுங்கல்ல, இவங்க என்ன உண்மைகளை சொன்னார்கள், இவர்களிடமிருந்து பெறப்பட்ட உண்மைகள் என்னென்ன வகையில் இவங்கெல்லாம் லாக் ஆகியிருக்காங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். பேசியிருப்பாங்க, நீங்க இப்படியெல்லாம் லாக் ஆகியிருக்கீங்க தம்பி, மரியாதையை வாங்க. இந்த மாதிரி குறுக்கு வழி என்ன, இந்த குழிபறிக்கிறது, குறுக்கு வழி, இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வடநாட்டில் தான் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணிட்டான் பாத்தீங்களா? நமக்கு இப்போ யாருக்காவது இந்த ஐடியா வருமா? கிளவர், குள்ள நரி, பிறருடைய ஒரு கடைக்குள்ள போய் ஆட்ட கப்பி ரத்தத்தை குடிக்கும் பாருங்க நரி, அதையெல்லாம் தாண்டிட்டாங்க. பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.